ஒரு பானங்களும் எந்த பானத்தில் அதிக கசப்பு இருக்கிறதோ அது மிகப்பெரிய அளவில் நமக்கு உடலுக்கு பல பயன்களை கொடுக்கும். வைரஸ்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும், எதிர்ப்பாற்றலை கூட்டுவதாக இருக்கட்டும், சர்க்கரையை மேலாண்மை செய்வதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கசப்பு வேணும். அதனால தான் இன்றைக்கி ஏன் நம்ம நிலவேம்பு குடிநீரை அவ்வளவு கொண்டாடணும்? நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்படுது? அடிப்படை அதில் உள்ள கசப்பு. ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட பேர். அறிவியல் ஆய்வுகள் என்ன கண்டுபிடிக்குது? பானிகுலேட் ஏ, பி, ஆண்ட்ரோகிராஃபின்னு 3 விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த 3 தான் நம்ம வைரஸை எதிர்க்குது, இந்த 3 தான் ஈரலுக்கு நல்லது கொடுக்குது, இந்த 3 தான் நம்மளுடைய சர்க்கரையை கையாளுகிற பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறான். ஆனால் நம்ம மருத்துவத்துக்கு இந்த பானிகுலேட் ஏ, ஆண்ட்ரோகிராஃபின்லாம் அந்த காலத்தில் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய கசப்பு இத்தனை நோய்களையும் சரியாகும்னு தெரியும். அதனால தான் அவங்க திரும்ப கசப்பு சார்ந்த விஷயங்களை இந்த நோய்களுக்கு கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது நிலவேம்பை சர்க்கரை நோய்க்கு பெருசாக நாங்கள் பயன்படுத்தினதில்லை. நிலவேம்புனாலே காய்ச்சலுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் பல நேரத்தில் காய்ச்சலில் இருக்கவங்களுக்கு இந்த கஷாயம் கொடுத்த உடனே சர்க்கரை கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அவர் ஏற்கனவே சர்க்கரை நோயாளியாக இருப்பார், அவர் வேறு ஏதாவது மருந்து எடுப்பார், இல்லை எடுக்காமல் இருப்பார். சார் இந்த நிலவேம்பு குடித்தோடனே சுகர் குறையுது சார். என்னன்னு எடுத்து பார்த்தா நிலவேம்பு குடிநீருடைய அந்த கசப்பு தன்மை சர்க்கரைக்கும் பயனாகுதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கசப்பும் துவர்ப்பும் நம்முடைய உணவில் தினம் ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கணும்.